ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பஷி யூத் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூரோப்பில் இருக்கிற குரோஷியா அப்படின்ற நாட்டில் இருக்கிற கினின் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அழகான மலைக்கோட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலைக்கோட்டை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா, குரோஷியாவில் இருக்கிற ஷிபெனிக்னின் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த மலைக்கோட்டை. அதாவது குரோஷியா ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா மலைக்கோட்டைகள் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மலைக்கோட்டைகள்லே ரொம்ப பெருசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பழமையான ஒரு மலைக்கோட்டைன்னா இந்த கினின் மலைக்கோட்டையை தாங்க சொல்லணும். இந்த கினின் மலைக்கோட்டை மேலே உச்சியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இருக்கிற எல்லா மலையோட வியூ, அப்புறம் இந்த டவுனோட வியூ, இது எல்லாமே மொத்தமும் நீங்கள் ரொம்ப தெளிவாக அழகாக பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் எல்லாமே வருவாங்க சம்மர் டைமில். இதுதான் அந்த கோட்டையோட என்ட்ரன்ஸுங்க. இதில் யூஸ் பண்ணுற கற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கற்கள்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. இது நீங்கள் என்ட்ரன்ஸில் இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். மன்னர் உட்கார்ற மாதிரி செட்டப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பீரங்கி பாயிண்ட்டுங்க. இந்த மலைக்கோட்டையில் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 4 பக்கமே பார்த்திங்கன்னா இந்த பீரங்கி பாயிண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு தான் மலையோட உச்சி பகுதி. இது வந்து இந்த பீரங்கி பாயிண்ட்டுக்கு மேலே போகிற ஏரியா வழி. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கோட்டை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா தாங்க இருக்குது. இந்த நாட்டோட சுதந்திர தினத்தை வந்துச்சு இந்த நாட்டோட அதிபர் வந்து இங்கே வந்து இந்த மலைக்கு மேலே இருக்கிற ஒரு கம்பத்தில் தான் இந்த நாட்டோட தேசிய கொடி ஏற்றுவாங்க. அதேமாரி அந்த நாள் அன்னைக்கு இந்த மலையோட அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிலிட்டரி பரேடு, இந்த மாதிரி மிலிட்டரியோட உபகரணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்துவாங்க. ரொம்ப கூட்டமாக நல்லாயிருக்கும் அன்னைக்கு. இந்த மலைக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிபி 9ஆம் நூற்றாண்டுலேருந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மலையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தினாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலைக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கோட்டை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மியூசியம், இந்த நாட்டோட ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மியூசியம் வந்து க்ளோஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க், தண்ணி தொட்டின்னு சொல்லுவாங்களே அந்த இடம் இது. இதுதாங்க மலையோட உச்சிக்கு போகிற வழி. படிக்கட்டால் தான் அமைச்சிருக்காங்க. 2 பக்கமும் கைப்பிடி எல்லாமே சேஃப்டியாக இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம அந்த மலையோட உச்சிக்கு போகணும். நீங்கள் பார்க்குறது தான் மலையோட உச்சி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோப்போட பார்த்து கொடுத்துருக்காங்க. இது சுற்றி இந்த மலையில் சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிர்கான்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த டெலஸ்கோப். இது ஃப்ரீ தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட முதல் பிரைம் மினிஸ்டருங்க. இவர் ராணியோ டிச்மான்னு சொல்லுவாங்க. இவரோட பேரில் தான் இந்த நாட்டோட சேகரப் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு கூட ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பத்தில் தான் இந்த நாட்டோட அதிபர் வந்து கொடியேற்றுவார். இந்த மேப்பில் என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த மலையை சுற்றி இருக்கிற என்னென்ன மலை இருக்குது, அதோட ஹைட் எவ்வளோ, எல்லா டீட்டெயிலும் அதில் கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிற வியூஸ் இந்த இடத்துல இருந்து இந்த மலைக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இடமா பிரிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்து வந்தோன்னா ஒரு பாதி தான். இந்த மலையோட இன்னொரு பாதிக்கு இப்போ நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த காலத்தில் கூரை வந்து எந்த மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக பாறை கற்களை அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கோட்டை தேவையான வெடிமருந்து சேமிப்பு கிடங்கு எல்லாமே வந்து சேமிச்சு வைக்கிற இடங்க. இது நல்லா ரொம்ப இருட்டாக இருக்குது. வீட்டு வசதி இல்லை. நம்மளோட திரும்பிடலாம். இது வந்து இன்னொரு பகுதியோட என்ட்ரன்ஸ். இது எல்லாமே
அந்த காலத்தில் தரம் முதற்கொண்டு ஃபுல்லாக கற்களாலே அமைச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி அந்த காலத்தில் ஆர்மி சம்மந்தப்பட்டவங்க தங்குற இடம் இது, மலைக்கு மேலே. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் ஒன்று இருக்குங்க. அந்த கிரவுண்ட் வாட்டர் டேங்க் ஒன்று இப்போ 2 இடத்துல இருக்குது. அந்த காலத்தில் மன்னர்கள் தங்கி இருந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையான தண்ணி சோல்ஜர்ஸ்க்கு எல்லாருக்கும் இங்கேருந்து தண்ணி போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி பார்க்குறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த கம்பெனி தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டோட சவுத்தையும் நார்த்தையும் லிங்க் பண்ணுற முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடங்க. மெயின் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடுக்காக இருக்குது இந்த கோட்டை. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2வது தளம். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிளியராக. இப்போதைக்கு இது இந்த குகை மாதிரி இருக்குது. இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எதுவும் கிடையாது, எம்டியாக தான் இருக்குது. லைட் வெளிச்சம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து டோர் மாதிரி இருக்குது. பற்றி யூஸ் இல்லை, பட்டமாக வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ரிட்டர்ன் போகிற வழிங்க. இது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் ஏகப்பட்ட டூரிஸ்ட் எல்லாருமே வருவாங்க அந்த இடத்துக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவில் பார்க்கலாம்.